ஃப்ரெண்டோஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஆட்சிக்கு வந்து இந்த ஒரு 9-10 நாட்கள்லேயே மக்கள், அப்புறம் நிறையா பெண்கள், இளைஞர்கள் எல்லாருக்குமே தாவேகாவுடைய அந்த உண்மையான முகம் வந்து உணர்ந்துட்டாங்க. போக போக இன்னும் பலருக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்காரு. இந்த தேர்தல் அரசியலில் தான் நாம் வந்து தோற்றிருக்கிறோமே தவிர வெற்றி வாய்ப்பை தான் நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் கொள்கை அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே தோற்றது கிடையாதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா தஞ்சாவூரில் ஒரு திருமண விழாவில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த தொகுதியை போய் வந்து பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியும், நம்மளுடைய தலைவர் வந்து கலந்துருக்கிற முதல் நிகழ்ச்சி இதுதான், இந்த முதல் நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சி இந்த திருமண நிகழ்ச்சி தான். திருமண நிகழ்ச்சி இன்றைக்கி ஒரு சாதாரண திருமண நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் நம்மோட கழகத்துடைய நிகழ்ச்சியாக இன்றைக்கி ரொம்பவே எழுச்சியோடு நடைபெற்று கொண்டுட்டுருக்கு. இப்போ மணமகள் வந்து திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, மணமகன் அவங்க வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. திருமணம் நடந்த இடம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தான். மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சி அப்படின்றது ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டமும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்ச மாதிரி இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. யார் எந்த பக்கம் போனாலும், எந்த மாவட்டம் எந்த முடிவு எடுத்தாலும் டெல்டா எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம்தான் அப்படின்றத நிரூபித்து காட்டிய அத்தனை பேருக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன்னு ஆரம்பித்து, திருவாரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் போட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அவரை நீங்கள் வந்து என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. திருவாரூர் மாவட்டம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த டெல்டாவுமே இன்னைக்கு கழகத்துடைய கோட்டையாக தான் பார்க்கப்படுது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றில், அதுவும் குறிப்பாக இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டாவில் அரசியல் வரலாற்றிலே அண்ணன் பூண்டி கலைச்செல்வன் அவர்களுடைய பெயர் வந்து என்றைக்குமே வந்து நிலச்சி இருக்கும். இன்னைக்கு வந்து அவர் நம்மளோட இல்லை அப்படின்னா கூட அவருடைய வழியில் அவருடைய தம்பி, அதாவது நம்மளுடைய அண்ணன் அவர்கள் கலைவாணன், பூண்டி கலைவாணன் அவங்களும் அவங்களுடைய மகன் தம்பி கலைவேந்தன் அவர்களும் வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் இன்னைக்கு கழகத்துக்காக களத்தில் இறங்கி உழைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததில் எங்களுக்கு வந்து பெருமை தான். தமிழ்நாடு ஃபுல்லாக இது மாதிரி லட்சக்கணக்கான கழக குடும்பங்கள் இருக்கிறதுனால தான் கழகம் வந்து எவ்வளவு பெரிய புயலை சந்தித்தாலும் திரும்ப திரும்ப மீண்டும் எந்திரிச்சு வந்துட்டு இருக்குது. இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய எழுச்சியையும் உங்களுடைய மகிழ்ச்சி உற்சாகத்தை எல்லாம் வந்து பார்க்கும்போது நிச்சயம் நம்மோட தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் வந்து வெற்றி வாகை சூடும் வாங்கி தருவார் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது வெறும் இயக்கம் கிடையாது, வெறும் சாதாரண ஒரு கட்சி அது மாதிரி கிடையாது. அது ஒரு சமுதாய இயக்கம். தேர்தலில் வெற்றி தோல்வி இது எல்லாமே வந்து சகஜம்தான். மற்ற கட்சிகளை தான் வந்து அது பாதிக்குமே தவிர சமுதாய இயக்கம் எப்போதும் போல் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் மக்கள் பணிகளை தொடர்ந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்போம், செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அதாவது எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதல் படி அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். இப்போ ஒரே வரியில் நம்மளுடைய தேர்தலில் அதை சொல்லணும் அப்படின்னா, தேர்தல் அரசியலில் தான் நாம் வந்து தோற்றுருக்குறோம், வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் இழந்திருக்கிறோம். ஆனால் கொள்கை அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே தோற்றது கிடையாது, தோக்கவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி கழக உடன்பிறப்புகளுக்கு சொல்லியிருக்காரு. நம்ம மறுபடியும் எப்போதும் போல் நம்மளுடைய களப்பணியை மக்கள் பணியை தொடருவோம். ஆளுங்கட்சியாக இருந்தப்போ மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்க போகிற நமக்கு வாக்களித்த மக்களுக்கும் மட்டும் இல்லாமல் வாக்களிக்காமல் விட்டாங்கல்ல அந்த மக்களுக்கும் சேர்த்து தான் நம்மளுடைய தலைவர் வந்து எப்போதும் சொல்வது போல் நாம் வந்து உழைக்கணும், நாம் தமிழ்நாட்டுக்கு வர்ற ஆபத்துகளை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும், மாநில உரிமைகளை நிச்சயமாக நம்ம பாதுகாக்கணும். இப்போவே இந்த ஆட்சிக்கு வந்து டிவிக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு 9-10 நாள் தான் ஆகுது. இந்த 10 நாள்லையே வந்து பெண்கள், இளைஞர்கள், மக்கள் எல்லாமே இந்த ஆட்சியினுடைய அந்த ஒரு உண்மையான முகத்தை வந்து உணர்ந்திருப்பாங்க. இன்னும் இல்லை, போக போக இன்னும் பலருக்கு பல உண்மைகள் வந்து தெரிய வரும். இது வந்து ஒரு கிளுகிழுப்பு, குழந்தைங்க அழுதா கிளுகிழுப்பாட்டி கொஞ்ச நேரம் அந்த அழுகையை நிப்பாட்டி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிளுகிழுப்பை கொடுக்குற ஆட்சி தான்.
அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு உதாரணத்தை வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ஒரு தாயோட பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கிளுகிளுப்பை ஆட்டி விளையாட்டி காமிக்கிற ஒரு ஆளை பார்த்து கண்டிப்பாக மயங்கும், மகிழ்ச்சி அடையும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தாயிட்ட இருந்து தாவி அந்த கிளுகிளுப்பை ஆட்டுறவன்ட்ட கொஞ்ச நேரம் போய் உட்காந்துக்கும். ரொம்ப நேரம் இருக்குமானா இருக்காது. ஆனால் அந்த குழந்தை கிளுகிளுப்பு காட்டுறவன்ட்ட நிரந்தரமாக கண்டிப்பாக இருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு உண்மையான பாசம்னா என்னன்னு தெரிய வந்துடும். இப்போ தாயோட முகத்தை கண்டிப்பாக தேடும். தாய் நம்ம அம்மா எங்கே போனாங்க நம்மளை விட்டுட்டுன்னு திரும்பி அம்மா கிட்ட வரும். அது மாதிரி தான் இப்போ இந்த திரை கவர்ச்சி, இந்த சினிமா மாயாஜாலம் இதெல்லாம் காட்டி மக்களை வந்து அவங்க ஈர்த்திருக்கிறாங்க. இந்த கவர்ச்சி மக்களுடைய கஷ்டத்தை கண்டிப்பாக போக்காது, அடிப்படை பணிகள் தேவைகள்லாம் நிறைவேற்றாது, எந்த பிரச்சனைக்கும் அது தீர்வு காணாது. அதனால் தாயோட அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை அப்படின்றத அந்த குழந்தை மறுபடி உணர்ந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு தாயாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கழகத்தை நம்முடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நோக்கி அந்த குழந்தை, மக்கள் என்ற குழந்தை கண்டிப்பாக திரும்பி வருவாங்க. நம்முடைய தலைவரும் வந்து அவர்கள் சொன்னது மாதிரி சூரியன் ஒருபோதும் மறையாது, அது மறைந்தாலும் மறுபடி உதிக்கும், அதோட ஒளியில் தமிழ்நாடு கண்டிப்பாக செழிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச்ச முடித்தார். அதற்கு அடுத்ததாக எம்.கே. ஸ்டாலின் கழக தலைவர் அவங்க வந்து அவங்களுடைய உரையை தொடங்கினாங்க. அதில் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்து விமர்சிச்சிருக்காங்க. இப்போ சிறு குழந்தைகளை வந்து தேர்தல் வேலை செய்ய விடக்கூடாது, ஆனால் சின்ன பிள்ளைங்களை வச்சு பரப்புரையெல்லாம் பண்ணி அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் விமர்சிச்சிருக்காரு. திமுக கொண்டு வந்த திட்டங்களை யாராலையுமே தடுத்திட முடியாது அப்படின்ற மாதிரியும் அவர் அந்த சபையில் சொல்லியிருக்காரு. ஏன்னா சட்டசபை தேர்தலில் திமுக 59 இடங்களில் மட்டும்தான் வென்று ஆட்சியை வந்து பறி கொடுத்துருக்கு. அதில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்தது அந்த டிஎம்கே மத்தியில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அதற்கப்புறம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சி பணிகளில் கவனம் செலுத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. திமுகவுக்கு தோல்வி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத விசாரிக்க பல குழுக்கள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி கட்சி நிர்வாகிகள் இவங்களெல்லாம் சந்திச்சு தொடர்ச்சியாக சந்திக்கிறாரு. இந்த நிலையில தான் அவர் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பூண்டி கலைவாணன் அவங்களுடைய இல்ல திருமண நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு. அப்போ அவங்க வந்து பேசும்போது தேர்தல் தோல்வியெல்லாம் கண்டு திமுக சிதறாது, திமுகவினர் யாருமே சோகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெற்றி தோல்வி இதெல்லாம் நம்ம வந்து சமமாக கருதிட்டு நம்ம வந்து பாடுபட்டுட்டு இருக்கணும், திமுகவோட தொண்டன் தான் நாமலான்றதை யாராலையும் மறுக்க முடியாது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்களை தான் இப்போ இருக்கிற தமிழக வெற்றி கழக அரசு செயல்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. திமுகவுடைய சாதனைகளை யாராலையும் மாற்ற முடியாது. திமுகவின் திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் நாம தான் ஆட்சி செய்கிறோம்னு அர்த்தம். இந்த திட்டங்களை யாராலையும் தடுத்துடவோ இல்லை திட்டங்களை மாற்றிடவோ முடியாது. தேர்தல் தோல்வி குறித்து எல்லாத்தையுமே நான் வந்து கருத்து கேட்டுட்டு வர்றேன். நாம் எல்லா பணிகளையுமே பணி செஞ்சு தான் பரப்புரைகள் செஞ்சு தான் நாம் தோல்வி அடைந்தோம். ஆனால் அவங்க எந்த பணியையுமே செய்யலை. ஈஸியாக அவங்களுக்கு அந்த முதலமைச்சர் இடம் கிடச்சிடுச்சு. அது குழந்தைங்க மூலமாக அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. குறிப்பாக இந்த சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இது மூலமாக இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களை வந்து பரப்புரை செய்ய வச்சு அவங்க அம்மா அப்பாட்ட வந்து ஓட்டு போடுங்கன்னு கெஞ்ச வச்சு குழந்தைங்களை பயன்படுத்தி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பெற்றோர் குழந்தைகளை வந்து கவனமாக கண்காணிக்கணும். திமுகவோட கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இன எதிரிகள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக தோல்வி அடைந்த போதெல்லாம் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நெருப்புலேருந்து எந்திரிச்சு வந்து மறுபடியும் மாஸ் காட்டியிருக்கு. அதுதான் நம்ம வரலாறு. நாம் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம். அதனால் கழக தொண்டர்கள் யாரும் வந்து ஒரு தோல்வியிலையோ இல்லை கவலையிலையோ இருக்க வேண்டாம். வெற்றி தோல்வி எல்லாமே வந்து வீரனுக்கு அழகு அப்படின்றதுனால அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி என்னதான் நம்ம வந்து நெருப்புலே நம்ம மேலே விழுந்தாலும் அதுலேருந்து வர்ற பறவை மாதிரி தான் நம்ம வந்து மறுபடி பண்ணணும். என்னைக்கா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம மக்கள் தான். இப்போ ஒரு தாய்க்கு 10 குழந்தை இருந்தாலும் அந்த 10 பேரையுமே அவள் ஒரே மாதிரி தான் பாப்பா. அது மாதிரி தான் நமக்கு ஓட்டு போட்டவங்க, ஓட்டு போடாதவங்க, நம்மளை வந்து விமர்சித்தவங்க, எதிர்த்தவங்க எல்லாரும் நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்தால் அது எல்லாருக்கும் போய் சேரணும், கடைக்கோடி மக்களுக்கும் அது போய் சேரணும். இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய திட்டங்களை தான் அவங்க செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதைத்தான் அவங்க வந்து ஃபாலோ
பண்ணுறாங்க. அவங்க எதுவும் புதுசாக ஒரு குழந்தைய வந்து பெற்று எடுக்கலை. ஆல்ரெடி நம்ம பெற்று எடுத்து வளர்த்து வச்சுட்டு இருந்தோம்ல, அந்த குழந்தைங்களுக்கு ஜஸ்ட்டு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். திட்டம் நம்மளுடையது தான். நம்மளுடைய திட்டம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை இந்த மு.க. ஸ்டாலின் தான் ஆள்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்குன்ற மாதிரி அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஃபயராக வந்து பேசியிருக்காரு.